ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் யாரோ, தூண்டிவிட்டவர்கள் யாரோ, திட்டமிட்டவர்கள் யாரோ, பண உதவி கொடுத்து ஏவியவர்கள் யாரோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை வைத்து அரசியல் காய்களை நகர்த்துவதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விருப்பமும் இல்லை, உடன்பாடும் இல்லை. வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு நடிகர் தனுஷ் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 400 பேர் உயிரிழந்த நிலையில் 3 கிராமங்கள் முற்றிலுமாக உருகுலைந்தன. இதற்கான மீட்புப் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்த நிலையில் மறுசீரமைப்பு முயற்சியில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் பல்வேறு பிரபலங்கள் கேரள அரசுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் தனுஷ் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு அம்மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்படுகிறது. வயநாடு பகுதியில் கடந்த 29ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அம்மாநில மக்கள் மட்டுமின்றி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. நிலச்சரிவு காரணமாக சுற்றுலா செல்லும் கேரள மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஒவ்வொரு வார விடுமுறை நாட்களிலும் கேரள மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படும். ஆனால் நிலச்சரிவு பாதிப்புக்கு பின் அம்மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. இப்போ கடந்த வயநாடு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட்டம் அப்படியே கம்மியாயிடுச்சுங்க. கூட்டமே இல்லை. ஊட்டியே கிட்டத்தட்ட நீலகிரியே கேரளா டிஸ்ட்ரிக்ட் நம்பி தான் இருக்குது. அந்த கஸ்டமரே இங்கே ஊட்டியில் இல்லை. வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிச்சு போயிருக்குது எங்களுக்கெல்லாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் செகண்ட் சீசன் எங்களுக்கு. வரும் நாட்களில் அவர்களின் வருகை இருந்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையாத வகையில் இருக்கும் என புகைப்பட கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஹரியானா மாநிலத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் குருகிராம் மற்றும் அம்பாலா நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குருகிராமின் செக்டார் 5 பகுதியில் சாலைகளில் பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அம்பாலாவிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. கர்னல், சிர்சா, ஹிசார், சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மழை பதிவானது. டெல்லியை ஒட்டியுள்ள குருகிராம் மற்றும் டெல்லியின் சில பகுதிகளில் வரும் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புடவை அணிந்து கொண்டு வேக வேகமாக நடக்கும் இப்பெண்கள் மாரத்தானில் கலந்து கொண்டவர்கள். சென்னை பெசன்ட் நகரில் தன்னார்வ அமைப்பு சார்பில் மகளிருக்கான சேலை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாதவிடாய் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வயது வித்தியாசமின்றி ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பெறப்படும் நிதியில் பழங்குடியின பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாயின் போது தேவைப்படும் பொருட்கள் வாங்கித் தரப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சேலை மாரத்தானில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுவிட்டு தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு சொந்த ஊர்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் போபால் வந்த விவேக் பிரசாத்துக்கு மேளதாளங்கள் முழங்க மக்கள் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் சென்ற வீரர் குர்ஜான் சிங்கை மாநில அமைச்சர் குல்தீப் சிங் தாலிவால் வரவேற்றார். பஞ்சாபை சேர்ந்த மற்றொரு வீரரான சம்ஷேர் சிங் அடுத்த முறை நிச்சயம் தங்கப்பதக்கம் வெல்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை நாளை மறுதினத்துக்கு விளையாட்டு தீர்ப்பாயம் ஒத்திவைத்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்தார். இறுதிப் போட்டி தொடங்கும் முன் அவரது எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தின் தற்காலிக அமர்வை வினேஷ் போகத் நாடியுள்ளார். இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது வரை உரிய எடையுடன் போட்டியில் பங்கேற்றதால் தனக்கும் வெள்ளிப் பதக்கம் வழங்க சர்வதேச ஒலிம்பிக்
கமிட்டிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேல்முறையீடு மனுவை விசாரிக்கும் நீதிபதியாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆனபெல் பெனட் நியமிக்கப்பட்டுள்ளார். வினேஷ் போகத் தரப்பில் காணொலி வாயிலாக பிரபல வழக்கறிஞர்கள் ஹரிஷ் சால்வே, விதுஷ்பத் சிங்கானியா ஆகியோர் ஆஜராகி விளக்கமளித்தனர். விசாரணை நிறைவடைந்த நிலையில் இந்திய நேரப்படி இன்று இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தீர்ப்பு இந்திய நேரப்படி நாளை மறுதினம் காலை 6 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் ஆவணங்கள் மற்றும் வாதங்களை இன்றைக்குள் எழுத்து மூலம் தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் போல் காட்சியளிக்கக்கூடியது கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரிதான். சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பெரிதும் நிறைவேற்றக்கூடிய வீராணம் ஏரி லால்பேட்டையில் உள்ளது. 47.50 அடி உயரம் கொண்ட இந்த ஏரி அண்மையில் பெய்த மழை மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் இந்த ஆண்டிலேயே 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. இந்த ஏரியில் சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த ஆண்டு சென்னையின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ள விளைநில பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரணி அருகே கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் விவசாயிகள் கண்ணீர் சிந்திய காட்சிதான் இது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே உள்ள கொளத்தூரில் கடந்த 7 நாட்களாக இரவில் தொடர் கனமழை பெய்தது. இதனால் சுமார் 500 ஏக்கர் அளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வங்கியில் கடன் பெற்று விவசாயம் செய்த நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் அனைத்தும் முளைத்து விட்டது. அறுவடைக்கு தயாரான நிலையில் இப்படி இருப்பதால் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபுல்லாக மழை பெஞ்சு முளைப்பு வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் லோன் வாங்கி கஷ்டப்பட்டு நகையை அடமானம் வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அதாவது அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாத நிலைமையில் இருக்குது. இதுக்கு சரியான தீர்வு அரசாங்கம் தான் கொடுக்கணும். நாங்கள் இப்போ அந்த கடனையே எப்படி கட்டுறதுன்ற நிலைமையில் நிற்கிறோம். தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக மகசூல் தரும் 109 ரக உணவு தானியங்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய காட்சிதான் இது. டெல்லியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அனைத்து வகையிலான காலநிலைகளிலும் தாக்குப்பிடிக்கும் பயிர் வகைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 61 உணவு தானியங்களில் 109 ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பின்னர் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். புதிதாக அறிமுகமானதில் 34 வகை பயிர்கள் பெரிய விளைநிலங்களில் பயிர் செய்யும் வகையிலும் 27 பயிர்கள் தோட்டக்கலை பயிர்களுமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகளும் இதில் அடங்கும். தோட்டக்கலை பயிர்களான பழங்கள், காய்கனிகள், கிழங்குகள், பூக்கள் மற்றும் மருந்து செடிகளையும் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். திருவாரூரில் நகை அடகு கடைக்குள் நுழைந்து கொள்ளையடித்த இந்த திருடனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தம்பாடி கடை வீதியில் உள்ள சங்கர் என்பவரின் நகை அடகு கடையில் கடந்த 7ஆம் தேதி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. குறிப்பாக 40 சவரன் தங்கம் மற்றும் 4.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டன. இது தொடர்பாக ஆலிவலம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடைக்குள் நுழைந்து அடையாளம் தெரியாத நபர் கொள்ளையடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குறிப்பிட்ட நகை அடகு கடையை நேரில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார்.
அடகு கடையில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருப்பது வர்த்தகர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவலர்கள் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சமன் அனுப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நகரில் உள்ள கருணாபுரம், சங்கராபுரம், சேஷசமுத்திரம், கச்சராபாளையம் மற்றும் மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் விஷச்சாராயம் அருந்தி கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி 229 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இதில் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த 68 பேர் உயிரிழந்தனர். சிகிச்சையிலிருந்து குணமடைந்து 161 பேர் வீடு திரும்பினர். இந்த விவகாரம் குறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சாராய வியாபாரிகள் உட்பட 24 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்தது. இந்த ஆணையம் கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி வருகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய 161 பேரிடம் விசாரணைக்கு ஆஜராக சமன் அனுப்பப்பட்டது. இதில் 150 பேரிடம் ஒரு நபர் ஆணைய விசாரணை முடிந்த நிலையில் தற்போது வரை ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சமன் அனுப்ப போலீசார் முடிவெடுத்துள்ளனர்.